நான் அந்த ஆண்டனியை பார்க்கணுமே. அவன் தான் எங்க இருக்கான்னு தெரியலன்னு சொல்றாமப்பா. இல்ல ஒரு போட்டோ கூடவா இல்ல? நல்லவனா இருந்தா 4 பேர் கையில போட்டா இருக்கும். அயோக்கிய பைய போட்டாவ எவன்பா வச்சுக்குவான்? பஞ்சாயத்து போர்டில் இருக்குண்ணே. ஆமாம் தம்பி, பஞ்சாயத்து போர்டில் அவன் போட்டா இருக்கும். நீங்க வேணா அங்க போய் கேட்டு பாருங்க. ஏன்னா அவன் பஞ்சாயத்து போர்டு தலைவரா இருந்தப்ப அடிக்கடி போட்டோ எடுத்து மாட்டிக்குவான். அப்ப நான் பஞ்சாயத்து போர்டுக்கு போகணுமே. தம்பி எனக்கு தெரியும், என் கூட வாங்க, நான் காட்டுறேன். பொண்ணு தாய் கூட போங்க, சரி போட்டா கிடைக்கும். சரிங்க, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. வாங்க தம்பி. வாங்க தம்பி. ஒரு மோசடி கும்பல் ஒரு மோசடி விழாவை நடத்துது. அதுக்கு எல்லாரும் குடும்பத்தோட கிளம்பி வந்துட்டீங்க. ஊர்ல யாராவது பெரிய மனுஷன் இருந்தா அவங்கள கூப்பிட்டு சஷ்டியத்தை பூர்த்தி பண்றேன்னு சொல்லி அவரை அப்பான்னு சொல்றது, இந்த அம்மா அவரை புருஷன்னு சொல்றது. இதுக்கு நாக்க புடிங்கிட்டு சாகலாம். என்னம்மா அது? இப்படி எங்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்திட்டீங்களே. நல்லா இருக்குது. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? சஷ்டியத்தை பூர்த்தி பண்றதுக்கு ஒரு தகுதி வேணும். நீங்க எல்லாம் போய் கரை இழுத்து. வாங்கம்மா வாங்க. எங்க இந்த பக்கம் அதிசயமா இருக்கு. ரொம்ப நாளா உங்களை பத்தி அபி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு இருந்தேன். இன்னைக்கு பண்ணிடுறேன். நான் என்னம்மா தப்பு பண்ணிட்டேன்? பின்ன வாய் வச்சு சும்மா இருக்க மாட்டீங்களா? நான் இங்க வரது உங்களுக்கு அதிசயமா இருக்கா? ஏதோ எதிரும் புதிருமா இருக்கிறீங்களேன்னு நான் அப்படி கேட்டுட்டேன். நான் கேட்டது தப்பா இருந்தா மன்னிச்சுக்குங்களேன். சரி பரவாயில்ல. அபி இருக்கால? இருக்காங்க உள்ள. உங்களுக்கு வேலையே இல்லையா? ஏதாவது வேலையா இருந்தா போய் பாருங்களேன். வேலை பாக்குறதா? உள்ள வரலாமா அபி? என்ன விஷயம்? எனக்கு நிறைய வேலை இருக்கு. நின்னு போன சஷ்டியப்த பூர்த்திக்காக பரிதாபப்படுறதோ அனுதாபப்படுறதோ இல்ல ஆறுதல் சொல்றதுக்காகவோ வந்திருந்தா நீ தயவு செஞ்சு போயிடு. அபி நீ எதுக்கு இப்போ இவ்ளோ டென்ஷன் ஆகுற? உன்ன மாதிரி தயக்கத்தோட என் எதிரில வந்தவங்க எல்லாரும் நின்னு போன சஷ்டியப்த பூர்த்தி பத்தி பேசி என்ன டென்ஷன் படுத்துறாங்க. அப்படி பேசினதுல பாதி பேர் உண்மையான அக்கறையோட பேசல. என் கஷ்டத்தை பார்த்து ஏதோ பேருக்கு எனக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி பேசினாங்க. இப்போ என்ன? நானும் அவங்கள ஒருத்தின்னு சொல்ல வரியா? யாரு எந்த நேரத்துல மாறுவாங்கன்னு என்னால ஜட்ஜ் பண்ணவே முடியல. ஏன்னா சமீப காலமா எனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் அப்படி. அதுக்காக எல்லாரையும் சந்தேகத்தோடயே தான் பாப்பியா? நான் உன்கிட்ட சொல்ல வந்த விஷயமே வேற. பேசலாமா அபி? ப்ளீஸ். மத்தவங்க மேல உனக்கு இருக்கிற கோவத்தை எல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு 2 minutes நான் சொல்ல வந்த விஷயத்தை பொறுமையா கேட்க முடியுமா? ப்ளீஸ் சொல்லு. அபி, உங்க அப்பாக்கு அவர் பத்தி பேசவே வேண்டாம். அவர் ஒரு மனுஷனே இல்ல.
நான் இன்னும் எதையும் சொல்லவே ஆரம்பிக்கலையே. நான் தான் அவரை பத்தி எதுவுமே கேட்கறதுக்கு தயாரா இல்லைன்னு சொல்லிட்டேன்ல. இனஃப் அபி. எந்த ஒரு விஷயத்திலுமே இது இப்படிதான் இருக்கும் அப்படிதான் இருக்கும்னு ஒரு முன் தீர்மானத்தோட இருக்கிறது உனக்கே பைத்தியக்காரத்தனமா தெரியல? நான் சொல்ல வந்ததை நீ முழுசா. ஐம் சாரி அபி, ப்ளீஸ் நான் சொல்றது கேளு. உங்க அப்பா ரொம்ப பாவம் அபி. அவருக்கு பேரலிட்டிக் அட்டாக் வந்து ஒரு பக்கம் கை கால் விளங்காம ஹாஸ்பிடல்ல படுத்து படுக்கையா இருக்காரு. அவர் பண்ண காரியத்தினால என்னோட அம்மா நடப்பிடமா இருக்காங்க. அதுக்கு என்ன சொல்ற? அபி, உங்க அப்பா அந்த ஃபங்க்ஷனுக்கு வரலன்னு சொல்லி நீ ரொம்ப கோவத்துல இருக்க. அத நான் தப்புன்னு சொல்லல. ஆனா இப்போ அவர் இருக்கிற நிலைமையை யார் பார்த்தாலும் அவங்களுக்கு பரிதாபம் தான் வரும். அவர் இவ்ளோ துரோகம் பண்ணதுக்கு பிறகு எனக்கு அவர் மேல பரிதாபமா வரும்? அவரோட நிலைமை என்னன்னு ஏற்கனவே தொல்காப்பியன் என்கிட்ட சொல்லிட்டாரு. என்ன கேட்டா அவங்க பண்ண பாவத்துக்காக அவங்க தண்டனையை அனுபவிச்சுதான் ஆகணும். சரி அபி, ஓகே. அவர் அந்த ஃபங்க்ஷனுக்கு வரலன்னு சொல்லி நீ இவ்ளோ கோவப்படுற. ஆனா அவர் ஏன் அந்த ஃபங்க்ஷனுக்கு வரலன்னு நீ யோசிச்சு பாத்தியா? ஏதோ ஒரு காரணத்தை அவர் அடிக்கடி சொல்ல முயற்சி பண்றாரு. ஆனா அவரால பேச முடியல. உஷா, என்ன காரணமா இருந்தாலும் அந்த மண்டபத்துக்கு அன்னைக்கு அவர் வந்திருக்கணும். எல்லாம் முடிஞ்சு எல்லாரும் முன்னாடி நான் அவமானப்பட்ட பிறகு 1 மணி நேரம் கழிச்சு அவர் வராரு. ஏன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு மண்டபத்துக்கே வந்திருக்கலாம்ல? அத்தனை பேருக்கு முன்னால நான் மண்டபத்துல போன்ல அவர்கிட்ட கெஞ்சினேன், தயவு செஞ்சு அப்பா ப்ளீஸ் கொஞ்சம் வந்துருங்கன்னு சொன்னேன். ஆனா என்னால முடியாதுன்னு சொல்லி போனை வச்சுட்டாரு. ஆமா, நான் கேக்குறேன், அந்த நேரத்துல அந்த ஆதி வீட்டுக்கு அவர் எதுக்கு போனோம்? பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப வந்து விளக்கம் சொல்றாரு. அந்த விளக்கத்தை கேட்டு நான் என்ன பண்ண போறேன் சொல்லு. அபி, நான் மறுபடியும் சொல்றேன், உன் கோவத்துல தப்பே இல்ல. அது முழுக்க முழுக்க நியாயமானதுதான். ஆனா இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கிற மனுஷன் மேல அந்த கோவத்தை நீ காட்டணுமா? ப்ளீஸ் அபி, ஒரே ஒரு தடவை அவரை வந்து பாரு. நீ அவர்கிட்ட எதுவும் பேசக்கூட வேண்டாம், ஜஸ்ட் வந்து பார்த்தா போதும். உன்னை பாக்குறதுக்கு அவர் துடியா துடிக்கிறார் தெரியுமா? என்னது? அவர் என்ன பாக்குறதுக்கு துடிச்சிட்டு இருக்காரா? இன்னைக்கு அவரோட நிலைமை சரியில்லை. அந்த ஆதி கண்டுக்காம விட்டுருப்பான். அதான் என்ன பாக்குறதுக்கு துடிச்சிட்டு இருக்காரு. உஷா, அவர் ஒரு பெரிய சுயநலவாதி. அவரோட உடம்பு மட்டும் இந்த அளவுக்கு பாதிக்காம இருந்திருந்தா அவர் என்ன பார்க்கணும்னு நினைச்சிருக்கவே மாட்டாரு. உண்மையிலேயே அவர் பண்ண துரோகத்துக்கு வருத்தப்பட்டிருந்தாருன்னா இந்நேரம் அவர் உயிரை விட்டுருக்கணும். அதானே நியாயம்? அபி ப்ளீஸ், தப்பு பண்ணவங்க எல்லாரும் செத்துதான் போகணும்னா நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு காரணத்துக்காக எப்போ பண்ண தப்புக்கு இந்நேரம் செத்து போயிருக்கணும். சரி, நீ தேவையில்லாம மத்தது எதுவும் பேசாத. உன் கோவத்தை எல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு தயவு செஞ்சு என் கூட ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அவரை பாரு. உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? நான் அவரோட முகத்துல முழிக்கிறதுக்கு விரும்பல. இப்ப அவர் இருக்கிற நிலைமை எங்களுக்கு அவர் பண்ண துரோகத்துக்கு அந்த கடவுள் அவருக்கு கொடுத்த தண்டனை நினைச்சுக்கோ. அபி, என்ன இப்படி பேசுற? ப்ளீஸ் உஷா, திஸ் இஸ் த லிமிட். அப்புறம் இது என்னோட குடும்ப விஷயம். நான் அன்னைக்கு இன்விடேஷன் கொடுத்தப்போ வர மாட்டேன்னு சொல்லி என்னென்னமோ பேசினேன். இப்ப எந்த நிலைமையில வந்து என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிடுற? அபி, நான் உன் மேல வச்சிருக்கிற கருத்து வேறுபாடு இன்னும் மாறப்படல. அது அப்படியே தான் இருக்கு. அது வேற. இப்ப நான் இங்க வந்தது உங்க அப்பா இருக்கிற நிலைமை பத்தி உன்கிட்ட எடுத்து சொன்னா அவர் மேல உனக்கு இருக்கிற கோபம் குறைஞ்சி நீ அவரை போய் பாப்ப, அவரோட ஆசை நிறைவேறும்ன்ற மனிதாபிமானத்துலதான். ஆனா உன் கோபம் இன்னும் மாறல, அப்படியே தான் இருக்கு. நான் கிளம்புறேன். அபி, உங்க அப்பாவை நான் பார்த்தபோது அவர் ரோட்ல விழுந்து கிடந்தார். உங்க அப்பாவுக்கு இப்போ ஒரு கை கால் விளங்கல. மத்தவங்க எப்படி போனாலும் சரி, நீ, நான், ஆர்த்தி
3 பேரும் எந்த காலத்திலயும் அந்த ஆளை மன்னிச்சு ஏத்துக்கவே கூடாது. அந்த ஆளு செத்தாலும் சரி. உங்க அப்பா ரொம்ப பாவம் அபி. அவருக்கு பேரலிட்டிக் அட்டாக் வந்து ஒரு பக்கம் கை கால் விளங்காம ஹாஸ்பிட்டல்ல படுத்து படுக்கையா இருக்காரு. நாளைக்கு அந்த ஆளுக்கு உடம்பு சரியில்லை, மனசு மாறிட்டாரு, இல்ல செத்தே போயிட்டாருன்னு யாராவது வந்து சொன்னா கூட நாங்க போய் பார்க்க மாட்டோம். வாங்க தம்பி. எம்எல்ஏ எம்பி மந்திரி எல்லார்ட்டையும் பேசிட்டேன். நான் தலைவர் பதவியில இருந்து இறங்குறதுக்குள்ள பாலத்தை கட்டியே தீருவேன். அது போதுங்க. கண்டிப்பா கட்டிடுவேன். ஐயா வணக்கம் ஐயா. வா பொண்ணு தாயி, வா வா. வணக்கம் சார். வணக்கம். தம்பி யாரு? தாசையா வீட்டுல வேலை பார்த்தாலே செல்லம்மா. ஆமா. அவ புள்ளதான். ஓ, நம்ம செல்லம்மா பையனா? உட்காருங்க. உட்காருப்பா. தம்பி, எங்களை பொறுத்த வரைக்கும் உங்க அம்மா செல்லம்மா சாமி மாதிரி. ஆண்டனி பண்ண அட்டகாசத்துக்கு உங்க அம்மா தான் முற்றுப்புள்ளி வச்சாங்க. ஆமா தம்பி, உங்க அம்மா இப்ப எப்படி இருக்காங்க? செல்லம்மா இப்போ உயிரோட இல்லையா. வரும்போதே விசாரிச்சுட்டு தான் வந்தேன். தம்பி இப்போ பட்டணத்துல இருக்குதா. தம்பி, உங்க அம்மாவை இந்த கிராமத்துல சாமான்யமா யாரும் மறக்க மாட்டாங்க. எங்க தலைமுறை இருக்கிற வரைக்கும் உங்க அம்மா ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கும். ஓ சார், அந்த ஆண்டனியோட ஃபோட்டோ இங்கே இருக்குன்னு சொன்னாங்க. அதை நான் பார்க்க முடியுமா? அவன் படம் உங்களுக்கு எதுக்கு தம்பி? இல்லை, அவரை பற்றி பல விதமாக சொல்கிறாங்க. மொத்தத்தில் அவர் ரொம்ப மோசமான ஒரு மனிதராக இருந்திருக்காரு. சரி, அவர் எப்படி இருப்பாருன்னு பார்க்கலாங்கிற ஒரு ஆர்வத்தில் கேட்டேன். அதுக்கு என்ன, உள்ள ரெக்கார்ட் ரூம்ல இருக்கிற பீரோவில் ஆண்டனி போட்டோ இருக்கும், எடுத்து கொடுங்க. மத்த மெம்பர்லாம் யாரும் இல்ல, நாம பாட்டு எடுத்து கொடுத்தா அவங்க வந்து கோச்சிக்க மாட்டாங்களா? ஆண்டனி போட்டோவை கிழிச்சு போட்டா கூட யாரும் கேட்க மாட்டாங்க. தலைவர் நான் சொல்றேன், போட்டோ எடுத்து தம்பிட்ட கொடுங்க. சரி சரி, ஒரு நிமிஷம் இருங்க, சீக்கிரம் வாங்க. நம்ம ஊரு ரொம்ப அழகா இருக்கும். ஊரை சுத்தி தண்ணி இருக்கும். ஊருக்குள்ள போகணும்னா படகுல தான் போகணும். நம்ம ஊருக்குள்ளார ஒரு பெரிய கோட்டை ஒன்று இருக்கு. அந்த கோட்டைய ரொம்ப வருஷத்துக்கு முன்னால யாரோ ஒரு ராசா கட்டினதா சொல்றாவ. இப்ப அந்த கோட்டையை கவனிக்கிறதுக்கு கூட ஆள் இல்லாம கேப்பாரத்து கிடக்குது. அந்த கோட்டைக்கு அப்போ பெரிய பெரிய கப்பல் எல்லாம் வருமா. அந்த கோட்டையில தான் நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது விளையாடிட்டு கிடப்போம். ஆடு மேய்ப்போம், விறகு வெட்டுவோம், எல்லாம் அங்கன தான். எல்லாத்துக்கும் மேலே எங்கள் ஊர் ரொம்ப அமைதியாகவும் அழகாகவும் இருக்கும். அப்புறம் ஏமா நம்ம அந்த ஊரை விட்டு வந்தோம்? அழகான ஊர் தான் ஐயா, ஆனால் அங்கே கொஞ்சம் மோசமான ஆளுங்களும் இருக்காங்களேப்பா. நாம மறுபடியும் அந்த ஊருக்கு எப்பமா போவோம்? தெரியலையப்பா. அந்த ஆளு படம் தனியா எதுவும் இல்லைங்க. பஞ்சாயத்து ஆபீஸ் மெம்பர்களோட குறுப்பா எடுத்த போட்டோ தான் இருக்குது. இருக்கட்டும், பரவாயில்ல. தம்பி பாக்குறதுக்கு தானே, கொடுங்க. இந்தாங்க தம்பி. அதுல சேர்ல உட்காந்துருக்காரு பாருங்க, பெருசா மீசை வச்சுக்கிட்டு, அவர் தான் ஆண்டனி. என்ன தம்பி, போட்டோவை அப்படி பாக்குறீங்க? இல்லை, நான் இந்த ஃபோட்டோவை எடுத்துக்கலாமா? தாராளமா எடுத்துங்க தம்பி. ரொம்ப நன்றிங்க. ஒரு அவசர வேலை இருக்கு, கிளம்புறேன். உட்காருங்க தம்பி.
செல்லம்மாவோட புள்ளைன்னு சொல்றீங்க, அப்படியே விட்டுருமா அவங்கள? ரொம்ப நாள் கழிச்சு ஊருக்கு வந்திருக்கீங்க, உங்ககிட்ட நிறைய பேசணும் தம்பி. ஆமா, சென்னையில என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ? உங்களை எல்லாம் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். சந்தோஷம். அப்ப நான் கிளம்புறேன். சரிங்க தம்பி. இன்னொரு நாள் சாகசமா உட்காந்து கண்டிப்பா பேசுவோம். தம்பி. சரிங்க வாங்க. தம்பி. வரேன். வாங்க தம்பி. வாங்க. வரேன். வரங்க போயிட்டு ஐயா வா கிளம்புறேம்மா. தம்பி. போலாம் தம்பி. உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். நான் பரவாயில்ல இப்போ ஊருக்கு கிளம்புறேம்மா. சரி போயிட்டு வாங்க. ஆ, ஆ, அப்புறம் இதுல என்னோட அட்ரஸ் இருக்கு. அப்படியா? உங்களுக்கு எது தேவைனாலும் எனக்கு உடனே ஃபோன் சரிப்பா பண்ணுங்க. கண்டிப்பா சரிம்மா. அப்ப நான் கிளம்புறேம்மா. சரிப்பா. வரேன். போயிட்டு வாப்பா. இந்தாங்க தம்பி வள்ளக்கூலி. ஊருக்கு புதுசா இருக்கு. யாரை பார்க்க வந்தீங்க? நான் அந்த சர்ச்சு ஃபாதரை பார்க்க வந்தேன். அப்படியா? வெளியூர் போனா இருப்பார்ல. அதெல்லாம் இருப்பாரு, போய் பாருங்க. ஐயா இந்த போட்டை கொஞ்சம் தள்ளி விட்டு போங்க. சரியா, சரி சரி. ரொம்ப நன்றியா.